ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் சுண்டக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்து அந்த பாதியாக நறுக்கி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சப்புறம் 4 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயில் உள்ள கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கூடுதலாக தான் உளுந்து சேர்க்கணும் இந்த துவையலுக்கு. இந்த உளுந்து லேசாக செவந்தப்புறம் இதில் ஒரு 10 பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக கொண்ட பொருட்கள். நெக்ஸ்ட் இப்போ இதில் 4 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பட் நமக்கு கருவேப்பிலையோட பலன்களும் கிடைக்கும். அதிகமான அயன் சக்தி கொண்டது கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கினப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான காரமும் புளிப்பும் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயில் கசப்பு இருக்கிறதுனால நமக்கு காரம், புளிப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்தா தான் இந்த துவையல் நல்லா ருசியாக இருக்கும். 4 வற்றல் மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் நல்லா. அடுத்து இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க சுண்டைக்காயை தண்ணியை இருத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்தப்புறம் நம்ம கூடவே உப்பும் சேர்க்க போகிறோம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கணும். சுண்டைக்காயோட பலன்கள் பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுக்கு நல்லது, அப்புறம் குடலில் உள்ள அழுக்குகள்லாம் அது நீக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காய் 5 நிமிஷம் வதங்கினப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் 1 நிமிஷம் அளவு வதங்கணும். தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். அடுத்து கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுவும் வதங்கினப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொரகொரப்பாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வழக்கமாக வத்தல் குழம்பு அப்படி இல்லாட்டி சாம்பார் தான் வைப்போம் சுண்டைக்காயில். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.